بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد إن أصدق حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்குகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. அவனுடைய வற்றா கருணையும் பேரன்பும் உலகத்திற்கோர் அருப்படை அந்நலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்தேன். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும் ஜும்மா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு அறிந்தவர்களும் அறிவியினர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அறிந்தவர்கள் அறிவியினர்கள் என்று பிரித்து காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிந்தவர்கள் என்றால் யார், அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவியினர்கள் என்றால் யார் என்பதைத்தான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நாம் யாரை அறிவாளிகள் என்று நாம் சொல்வோம்? படித்த மேதாவிகளை, பல டிகிரிகளை முடித்தவர்களை, பெரும் பெரும் துறைகளில் பெரும் பதவிகளில் இருப்பவர்களை எல்லாம் அறிவாளிகள் என்று நாம் சொல்வோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் யாரை அறிவாளிகள் என்று சொல்கிறோமோ அவர்களை அல்லாஹ் அறிவாளி என்று சொல்வானா? அப்படி கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நாம் அறிவாளிகள் என்று சொல்கிறோமோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் அறிவாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவாளிகள் என்பவர்கள் யார், அறிவியினர்கள் என்பவர்கள் யார் என்று திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தோமேயானால் பல வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அறிவியினர்கள் எப்படி இருப்பார்கள், அறிவுள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுல 10 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தூக்கி வீசுகிறார். அங்கிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பற்றி சந்தையில கொண்டு போய் விற்கிறாங்க. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? அற்ப வெள்ளிக்காசுகளுக்காக யூசுஃபை அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்ப அந்த வியாபார கூட்டத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தெரிந்தார்கள்? அற்பமாக சொற்பமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்தார்கள். ரொம்ப மட்டமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்தார்கள். யாருடைய பார்வையில்? அந்த வியாபார கூட்டத்தினுடைய பார்வையில ரொம்ப அற்பமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்தார்கள். ஆனால் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த உயரத்தில் வைத்திருக்கிறார்? ஒரு சாதாரண வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அற்பமாக நினைத்ததின் காரணத்தினால் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அற்பமாக நினைத்தானா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே கண்ணியமானவர் என்று நீங்கள் யாரை சொல்வீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் கண்ணியமானவர்கள் யார் என்றால் இறையச்சவாதிகள் தான் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் பொதுவா கேட்கல. இண்டிவிஜுவலா ஒரு மனிதரை சொல்வதாக இருந்தால் நீங்க யார கண்ணியமானவர் என்று சொல்வீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதரை நான் கண்ணியமானவர் என்று சொல்வதாக இருந்தால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் நான் சொல்வேன் என்று சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையிலும் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் அந்த வியாபார கூட்டத்தின் பார்வையில் எப்படி இருந்தார்கள்? அற்பமாக தெரிந்தார்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய பார்வை அற்பமாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை அற்பமாக பார்க்க மாட்டான் என்பதைத்தான் இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிய முடியும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கையானவர், அவருடைய தந்தையும் சங்கையானவர், அவருடைய தந்தையும் சங்கையானவர், அவருடைய தந்தையும் சங்கையானவர். அப்ப எந்த அளவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சங்கையானவரா? அவங்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சங்கையானவர், அவருடைய வாப்பா இஸ்மாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சங்கையானவர், அவருடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சங்கையானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அற்பமாக கருதியது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் சங்கையானவராக கண்ணியமானவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் அறிவாளிகள், யார் அறிவியினர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் சொல்லி இருந்தாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம்? திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். உண்மைதான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருவரும் சமமாக மாட்டார். அறிந்தவர்களும் அறியாதவர்களையும் ஒரே இடையில வைக்க முடியுமா? கிடையாது. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் அறிவுள்ளவர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமா யததக்கரு ஊலுல் அல்பாப், இந்த திருமறை குர்ஆனின் மூலம் யார் நல்லுபதேசம் பெறுகிறார்களோ, இந்த திருமறை குர்ஆனின் மூலம் யார் படிப்பினை பெறுகிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவாளிகள் என்பவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, திருமறை குர்ஆனின் மூலமாக யார் நல்லுபதேசம் பெறுகிறார்களோ, இந்த திருமறை குர்ஆனின் மூலம் யார் படிப்பினை பெறுகிறார்களோ அவர்கள்தான் அறிவுள்ளவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் வசனத்துல சொல்லும் பொழுது 29வது அத்தியாயம் 41, 42, 43 இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் அல்லாதவற்றை யார் அழைக்கிறார்களோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் மற்றவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, யார் சமாதிகளிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, யார் சிலைகளிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணம் கமசலில் அன்கபூத், சிலந்தி பூச்சியின் உதாரணத்தை போன்றவர்கள். சிலந்தி பூச்சியின் உதாரணத்தை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, இத்தஹதத் பைத்தன், அது ஒரு வீட்டை கட்டுகிறது. சிலந்தி பூச்சி ஒரு வீட்டை கட்டுகிறது. அவுஹனல் புயூத்தி, வீடுகளில் மிக பலகீனமான வீடு லபைத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சியினுடைய வீடுதான் வீடுகளிலேயே மிக பலகீனமான வீடு என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் பலகீனமானவர்கள். சிலந்தி பூச்சி கட்டுகின்ற வீடை போன்று நீங்கள் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், இந்த உதாரணங்கள் எல்லாம் யாருக்கு பலனளிக்கும் தெரியுமா? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு மட்டும்தான் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் என்னதான் சொல்றான்? இந்த திருமறை குர்ஆனின் மூலம் யார் படிப்பினை பெறுகிறார்களோ, யார் சிந்திக்கிறார்களோ, இந்த உதாரணங்களை யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை வணங்குகிறார்களோ அவர்கள் அறிவற்றவர்கள், அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் அறிவுள்ளவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிய முடியும். அடுத்தது அல்லாஹ் சொல்லும் பொழுது 2வது அத்தியாயம் 171வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒ மஸலில் லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ
யார் அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வினுடைய வேதங்களை நிராகரிக்கிறார்களோ, நிராகரிப்பவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யன்ஹிகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅன் நிதான், முதலாளியினுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர அவர்கள் வேறு எதையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். காபிர்களுடைய நிராகரிப்பாளர்களுடைய உதாரணம் என்னவா? முதலாளியினுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர அவர்கள் வேறு எதையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா கால்நடைக்கு ஒப்பானவர்கள் என்று. ஒரு ஆடை வளர்க்குறீங்க, அந்த முதலாளி ஆட்டை கூப்பிடுவதற்காக ஒரு மொழியை வைத்திருப்பார். ஒரு 4 விதமா என்ன செய்வாரு? கூப்பிடுவாரு. அதை நிக்க சொன்னா அதற்கு ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியை சொன்னவுடன் அது நிற்கும், அந்த மொழியை சொன்னவுடன் அது வரும். இப்படி பழக்கப்படுத்தி வைத்திருப்பார் கால்நடைகளை. ஒரு மாட்டை வளர்த்திருந்தாலும் அது வான்னு சொன்னா அதற்கு ஒரு மொழியை வைத்திருப்பார். அது முதலாளி வந்து விட்டால் அதற்கென்று ஒரு சத்தத்தை போடுவார். ஒரு நாயை வளர்த்தோன்னு சொன்னா அதற்குன்னு ஒரு 4 வார்த்தையை கற்றுக் கொடுத்திருப்போம். என்ன வார்த்தை? சிட் டவுன்பா, ஸ்டாண்ட் அப்பும்பா, அட்டாக்கும்பா. இந்த 4 வார்த்தையை தவிர அந்த நாய்க்கோ அந்த ஆடுகளுக்கோ அந்த மாடுகளுக்கோ வேறு எதுவும் தெரியாது. இந்த 4 வார்த்தை தவிர, முதலாளியினுடைய கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறு எதையும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கால்நடையை போன்றவர்கள். யார்? அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் கால்நடையை போன்றவர்கள். அவர்கள் தங்களுடைய முதலாளியினுடைய கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறு எதையும் அறிந்து கொள்ள மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கும் நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம், முஸ்லிம்களை பார்க்கிறோம். எங்களுக்கு வேதங்கள் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய முன்னோர்கள் எதை சொன்னார்களோ, எங்களுடைய தலைவர்கள் எதை சொன்னார்களோ, எங்களுடைய இமாம் எதை சொன்னாரோ, என்னுடைய ஆலிம் எதை சொன்னாரோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் இதைதான் சொல்லி காட்டுறான். முதலாளியினுடைய கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறு எதையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். முன்னோர்களுடைய கூச்சலையும் தலைவர்களுடைய கூச்சலையும் இமாம்களுடைய கூச்சலையும் தவிர வேறு எதையும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர்கள் அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். சும்மும் புக்குமுன் உம்யுன், அவர்கள் செவிடர்கள், அவர்கள் குருடர்கள், அவர்கள் ஊமையர்கள், அவர்கள் நல்லுபதேசம் பெறமாட்டார்கள், அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அறிவற்றவர்கள். யார் அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு அடுத்ததா அல்லாஹ் சொல்றான். 62வது அத்தியாயம் 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மஸலுல் லதீன ஹும்மிலத் தௌராத்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தௌராத் வேதம் இருந்தது. யார் தௌராத்தை கையில் வைத்துக் கொண்டு அதன்படி யார் நடக்கவில்லையோ, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தௌராத்தை கையில் வைத்துக் கொண்டு யார் அதன்படி நடக்கவில்லையோ, கமஸலில் ஹிமாரி யஹ்மிலுல் அஸ்ஃபார், அவர்கள் கழுதையின் உதாரணத்தை போன்றவர்கள். வெறும் கழுதன் அல்லாஹ் சொல்ல, ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள். யார் தௌராத்தை வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு அதன்படி யார் நடக்கவில்லையோ அவர்கள் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள். ஏன் வெறும் கழுதான் நல்லா சொல்லியிருக்கலாம்? ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைன்னு நல்லா ஏன் சொல்றான்? கழுதைக்கு மேல நீங்க எவ்வளவு புத்தகத்தை தூக்கி வைத்தால், எவ்வளவு அறிவார்ந்த புத்தகத்தை தூக்கி வைத்தாலும், வேதங்களை தூக்கி வைத்தாலும், திருமறை குர்ஆனை தூக்கி வைத்தாலும் கழுதை ஒருபோதும் அறிவாளி ஆகிவிடாது. அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளவுதான் வேதங்களை கையில் வைத்திருந்தாலும் சரிதான், திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்து உங்களுடைய உள்ளங்களிலே பதித்து வைத்திருந்தாலும் சரிதான், அதன்படி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அவன் தன்னுடைய வேதத்தின் அடிப்படையில் யார் நடக்கவில்லையோ இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் எந்த லிஸ்ட்ல வைக்கிறான்? அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த லிஸ்ட்ல வைக்கிறான். அறிவுள்ளவர்கள் என்று சொன்னால் யார்? இந்த வேதத்தின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ, இந்த வேதத்தின் அடிப்படையில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? தெள்ளத் தெளிவாக பதிவு வைப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 45வது அத்தியாயம்
23, 24, 25 வசனத்தை சொல்லிக்காட்டு. அஃபராயித்த மனித்தஹத இலாஹு ஹவாஹு, யார் தங்களுடைய மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டார்களோ, மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் மார்க்க சட்டமாக நினைத்து பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ. இன்னைக்கு அப்படி நடக்கிறோமா இல்லையா? பெரும்பாலும் இன்றைக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரை 99% இப்படிதான் இருக்கிறோம். தன்னுடைய மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதைத்தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வட்டி இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? எந்த காலத்துல போய் இருக்கிறீங்க? வட்டி இல்லாம எப்படி வாழ முடியும்? வீடு லோன் எடுக்காம எப்படி வாழ முடியும்? பிசினஸ் லோன் எடுக்காம எப்படி வாழ முடியும்? இஎம்ஐ இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்படின்னு தங்களை தாங்களே என்ன செஞ்சிடும்? சமாதானப்படுத்திக் கொண்டு மனோ இச்சைகளை எம்மை என்ன நினைக்கிறோமோ அதை கடவுளாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றோம். யார் மனோ இச்சைகளை தங்களுடைய கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ வஹதம, அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அலா சம்யிஹி, அவருடைய செவியிலும், வகல்பிஹி, அவருடைய உள்ளத்திலும், வஜஅல அலா பஸ்ரிஹி இஷாவத்தன், அவருடைய பார்வையிலும் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விட்டான். அவர்கள் அறிவற்றவர்கள், அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அறிவற்றவர்கள் என்று அல்லாஹ் லிஸ்ட் தரும்போது திருமறை குர்ஆனின் படி யார் வாழவில்லையோ, யார் மனோ இச்சையின் படி நடந்தார்களோ, யார் தங்களுடைய மன கடவுளை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களுக்கு நாம் திரையிட்டு விட்டோம், அவருடைய செவியிலும் பார்வையிலும் உள்ளத்திலும் நாம் என்ன செய்து விட்டோம்? திரையை போட்டு மூடிவிட்டோம். அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள்? வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வேதங்கள் அடிப்படையில் யார் சரியாக அதை பின்பற்றி வாழவில்லையோ அவர்கள் அனைவரும் அறிவற்றவர்கள், அறிவியினர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் நல்ல ஆடை உடுத்த வேண்டும், நல்ல சிறப்பணிய வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார், அது பெருமையில சேருமா அப்படின்னு கேட்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இல்ல, அது பெருமையில் சேராது. ஏனெனில் அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு, யார் பெருமைக்குரியவர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும். 2 கேட்டகரியா சொல்றாங்க. ஒன்று, மக்களை இழிவாக கருதுவது, நமக்கு கூட இருக்கு வாழக்கூடிய மக்களை இழிவாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் பெருமைக்குரியவர்கள். மற்றொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சத்தியம் என்று இதுதான் என்று தெரிந்த பின்னரும் யார் அதை மறுக்கிறார்களோ, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை சொல்லும் பொழுதும் இதுதான் உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும், சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகும் யார் அதை மறுக்கிறார்களோ, யார் அதை வெறுக்கிறார்களோ அவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் நாம் வாழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் அறிவற்றவர்கள். நாம் எவ்வளவுதான் டிகிரி முடித்திருந்தாலும், இன்ஜினியரிங் முடித்திருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துறைகளில் உயர்ந்து இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அறிவற்றவர்கள், அறிவியினர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எந்த செய்தியை கேட்டோமோ அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.